Hi friends, welcome back to my channel. Beginnerskaana hand embroidery tutorials பார்த்துட்டு அந்த வகையில் கிளாஸ் நம்பர் 29ல நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் ஷெஃப் ஸ்டிச் அண்ட் கிராஸ் ஸ்டிச். இந்த ரெண்டு ஸ்டிச்சஸையும் எப்படி போடுறதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு த்ரெட்டை வந்து நீடில் எடுத்துக்கலாம். இதில் நார்மல் காட்டன் எம்ப்ராய்டரி த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 6 ஸ்டாண்ட்ஸையும் அப்படியே நீடில் எடுத்துகிட்டு எண்டிங்கில் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பேரலல் லைன் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கிடையில் ஸ்டிச்சஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நமக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இப்போ செகண்ட் லைனில் நீடில் கீழேருந்து மேல் பக்கம் எடுத்துக்கலாம். அதுக்கு க்ராஸாக இருக்க மாதிரி ஃபஸ்ட் லைனில் நீடில் மேலேருந்து கீழ் பக்கமாக த்ரெட்டை எடுத்துகிட்டு போயிடணும். இப்போ ஒரு கிராஸ் ஸ்டிச் கிடைக்கும். பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் நீடில் மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு க்ராஸாக இருக்க மாதிரி நீடில் மேலிருந்து கீழ் பக்கமாக கொண்டு போயிடணும். இதுதான் கிராஸ் ஸ்டிச். இந்த மாதிரி போட்டோன்னா நமக்கு கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கும். அதனால இதை எப்படி ஸ்பீடாக போடலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல போட்ட ஸ்டிச்சிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு த்ரெட்டை மேல் பக்கமாக எடுத்துக்கணும். இப்போ செகண்ட் லைனில் ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சை ஒட்டு நீடில் இது மாதிரி பாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீடில் பிடிச்சி இழுத்துடலாம். நமக்கு ஒரு சைடில் மட்டும் ஒரு கிராஸ் ஸ்டிச் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட் லைனில் ஏற்கனவே இருக்க ஸ்டிச்சை ஒட்டி நீடில் பாஸ் பண்ணி பின் பண்ணிக்கணும். நீடில் அதாவது நடுவில் ஒரு கிராஸ் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஒரே அளவாக இருக்கணும். இந்த மாதிரி நீடில் பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் ஈவனாக இருந்தால் தான் நம்ம ஸ்டிச்சஸ் ஒரே அளவாக வரும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ த்ரெட்டை வந்து நம்ம இழுத்துடலாம். இப்போ ஒரு கிராஸ் ஸ்டிச் கிடச்சிருச்சு. செகண்ட் லைனில் நீடில் பாஸ் பண்ணும்போது த்ரெட்டுக்கு ஆப்போசிட்டில் நீடில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் லைனில் நீடில் பின் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சோட எண்டிங்கில் நீடில் குத்திட்டு இந்த கிராஸ் லைனை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்க மாதிரி நீடில் பின் பண்ணிக்கணும். இதே மாதிரி கண்டினியூவாக போட்டுகிட்டே வரலாம். இந்த ஸ்டிச்சை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பார்டர் லைன்ஸை யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே ஸ்டிச்சை நம்ம சின்ன சின்னதாக ஃபில்லிங்ஸ்க்காகவும் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெட்டல்ஸோ இல்லை லீஃபோ வரைஞ்சிட்டு அதில் இந்த கிராஸ் ஸ்டிச்சை சின்ன சின்னதாக ஒரே அளவில் போட்டோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச்சோட எண்டிங் வந்துட்டோம். இந்த மாதிரி நீடில் லாஸ்ட் ஸ்டிச் போட்டுட்டு மேலேருந்து கீழ் பக்கமாக எடுத்துகிட்டு போயிருங்க. எண்டிங் நாட் போட்டு எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ஷெஃப் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். 2 பேரலல் லைன் வரைஞ்சிட்டு செகண்ட் லைனில் நீடில் மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட் லைனில் நீடில் கீழே எடுத்துகிட்டு போயிருங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இதே மாதிரி ஒரே டிஸ்டன்ஸில் 3 ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. மூணு ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இப்போ நீடில் சென்டரில் இருக்க லைனுக்கு பக்கத்தில் நீடில் குத்தி மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டில் இருக்க ஸ்ட்ரைட் லைனுக்கு அடியில் விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ ரைட் சைடில் இருந்து இந்த 3 லைனுக்கும் அடியில் நீடில் இது மாதிரி பாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். நீடில் இந்த ஸ்டிச் வந்து சென்டரில் இருக்க மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ இதை டைட் பண்ணோன்னா நடுவில் ஒரு நாட் மாதிரி கிடைக்கும். இந்த ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த நாட்டுக்கு கீழே, அதாவது கிளாத்தில் நீடில் பாஸ் பண்ணி அடியில் எடுத்துகிட்டு போயிடணும். இதுதான் ஷெஃப் ஸ்டிச். இதே மாதிரி திருப்பியும் போடலாம். ஃபஸ்ட்டு 3 ஸ்ட்ரைட் லைன்ஸ் போடணும்.
3 ஸ்ட்ரைட் லைனும் கிடச்சதுக்கப்புறமா சென்டர் லைனை ஒட்டி நீடில் மேலே எடுத்துக்கலாம். இப்போது லெஃப்டில் இருக்க ஸ்ட்ரைட் லைன் கடியில் நீடில் வெளியே எடுத்துட்டு இந்த 3 ஸ்ட்ரைட் லைன் கடியிலையும் சேர்ந்த மாதிரி நீடில் பாஸ் பண்ணி வெளியே எடுக்கணும். இந்த ஸ்டிச் ஃபார்ம் பண்ணும்போது கரெக்டாக சென்டரில் வச்சுக்கணும். வச்சுட்டு டைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த நாட்டு கடியில் கிளாத்தில் நீடில் விட்டு கீழே எடுத்துடலாம். இந்த ஸ்டிச் வந்துட்டு 3 லைன்ஸ் தான் போடணுன்ட்டு இல்லை, 4 or 5 ஸ்ட்ரைட் லைன் போட்டு கூட இந்த ஸ்டிச் போட முடியும். நம்மளோட டிசைன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா, பிகினிங் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு மேலே தெரிகிற ஐ சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் என்னோடய பிகினர்ஸ் எம்ப்ராய்டரி அப்படிங்கிற பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் போனீங்கன்னா நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்க எல்லா கிளாஸஸுமே அதில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சை தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷெஃப் ஸ்டிச்சையும் நம்ம பார்டர் லைனாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ட்ரெஸ்ஸஸில் யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணலாங்கிறத இனி வரப்போகிற வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஸ்டிச்சோட எண்டிங் வந்துட்டோம். நீடில் கீழ்ப்பக்கமாக எடுத்துகிட்டு போய் எண்டிங் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இந்த 2 ஸ்டிச்சஸையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றி டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட எல்லா லேட்டஸ்ட் வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும்.